என்ன மன்னிச்சுக்கோங்க. எந்திரிங்க. இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி. என்னைய தேடுற? இருந்த விஷயம் காணாம போச்சு. இது ஒரு மாதிரி கொலைதான். நான் செம்பத்தியா மாட்டிக்கிட்டேனே. நான் க்ளோஸ். போலீஸ் போலீஸ். கத்தாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படின்னா அப்படின்னா அப்படித்தான். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ரெண்டும் தான். எப்போ? நேத்து. குழந்தைங்க எங்க? ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. நேத்து குழந்தைங்க பிறந்திருக்கு, இனி ஸ்கூலுக்கு போயாச்சா? குழப்பறாளே. இப்ப வந்து இப்படி இருக்குமே, இப்படி இவ்வளவு பெருசு, சும்மா அப்படி. அது இங்க அது பெண்களுக்கு கல்யாணம் ஆன உடனே ஆகுவேன். உடனே ஆகாதுப்பா, கொஞ்சம் டைம் பிடிக்கும். பிடிக்கும் பிடிக்கும், பிடிச்சுக்கிட்டோம் பிடிச்சுக்கிட்டோம். இப்படி இப்படி புள்ளத்தாச்சு. அதான் அதான். ஐயோ, இவ்வளவு வயசாகி இதை புரிஞ்சதுக்கு இவ்வளவு நேரம். மறந்தே போச்சுப்பா, இது ஒரு தப்பா? இதெல்லாம் ஏன் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு? அப்பா, ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அப்படி ஆகுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 3-4 வருஷம் ஆகும். குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது ஆகும். 1 வருஷமா? நீ யார் இதெல்லாம் மாத்துறதுக்கு? இதையே இப்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டு? 10 நாளுக்கு முன்னால ஒரு பொண்ணை பார்த்தேன். வயிறு சும்மா இவ்வளவு தூரத்துக்கு பெலூன் மாதிரி பெருசா இருந்துச்சு. அதே பொண்ணு நேத்து பார்த்தேன். சேப்பாக கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி ஒரே லெவலா இருக்கு. எப்படி? டெலிவரி ஆயிருந்திருக்கும். அப்படி அப்படி அப்படின்னா குழந்தை பிறந்திருக்கும்பா. இருக்கட்டும் இருக்கட்டும். அதே பொண்ணு இந்த காலையில பார்த்தேன். மறுபடியும் வயிறு இவ்வளவு தூரத்துக்கு பெருசா பெலூன் மாதிரி இருக்கு. அது எப்படி? மிரட்டத்துக்கு ஒரு அளவு இருக்கு தெரியுமா? நீ ஒருவேளை அவங்க அக்காவை பார்த்திருப்ப. அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், அந்த பொண்ணை தான் பார்த்தேன். ஐயோ, நீ சொல்றபடி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. அப்படியே நடந்திருந்தாலும் உலகத்துல ஒரு பிரளயமே வந்த மாதிரி. என் கண்ணாலே பார்த்தேங்கிற. ஒண்ணு பண்ணு, நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. 10 நாளைக்குள்ள 2 தடவை வயிறு வீங்கி 2 பிள்ளைய பெத்த பொண்ணுன்னு சொல்லி எக்ஸிபிஷன் நடத்தி படத்தை வசூல் பண்ணுவோம். இதையே கதவை சாத்தி கேட்டான். ரொம்ப போச்சு. நம்ம பேச்சு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. என்னையா இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா? இல்லம்மா, கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடும். சீக்கிரம்.
ஏய் ஏய் திட்டு பாத்துக்கலாம் என்ன பண்றீங்க இது வர இப்ப வர பொம்பளை பொறுக்கி யூஸ் பண்ணி போட்டாட்டியா நீ எப்படி 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 இன்னைக்கு குழந்தைங்க பொண்ணு நல்ல ஸ்கூலுக்கு போயாச்சா முடியா ஏமாத்துற ஏழுங்க குடிக்க எடுத்து கொண்டு கள்ளச்சாரமா காய்ச்சிட இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? யாரா நீ உபதேசம் பண்றதே? இந்த நாட்டோட குடிமகனப்பா அதர்மத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க நான் தர்மம் சொல்ல வந்திருக்கேன் நியாயத்தை சொல்றேன். என்னடா நியாயம்? இந்த அடி தடி சண்டையில வேண்டாம் நீங்க அடிக்கிறீங்க அப்ப நான் அடிக்கணும். அடிப்பியா நீ? ஓ விட்டுடுவோமா பின்னிடுவா எதையா பாத்துட்டு இருக்கீங்க? அடிச்சு நொறுக்குங்க. கழுத்து பிடிச்சிட்டியா என்ன கை ரெடி பண்ணல இப்ப சுட்டு விடுற பாரு இப்ப பிடிச்ச பாரு இப்ப அடிச்சே பாரு இப்ப பின்னுவே பாரு சொல்லிக்கிட்டே உதைக்கிறான். வந்துட்டு இருக்கானுங்க வெக்கம் இல்ல. கட்டக்கட்டல வேண்டாம் சும்மா தமாஷா சண்டை போட்டுட்டு இருக்கோம் நீ அடிச்சுதான் சத்து போயிட்டா உன்னை உள்ள போட்டு விடுவாங்க குதிக்கலே இருக்கு இப்போ அடி ஐயோ போச்சே போச்சே சொல்லிக்கிட்டே உதைக்கிறானே பாவி. நல்லா இருப்பியா? அர்த்தம் யாரு எவனும் இல்லையா அப்பவே சொன்ன கேட்டீங்களா சும்மா தர்மத்தை கடி வாங்குனீங்க நம்மளையும் டேடாக்கிக்கிட்டு அட பாவி அடுப்பெல்லாம் உடைச்சிட்டா உன்னை என்ன பண்ற பாரு. அடுப்பு இடுப்பே உடைச்சுடுறேன். இருப்ப உடைப்பியா? கட்டில உடைச்சுடுவேன். பொம்மையா நீ பொறுக்கி கம்மி நாட்டி 3 நாளைக்கு ரோட்டி கபகபா இருக்குதா ஏமாத்த அடிச்சேனா அடிப்பியா நீ என்ன அடிப்பியா நீ? அவ்வளவு தைரியம் இருக்கா? அடியா பாக்கலாம் சரியான ஆம்பளையா இருந்தா அடி. கள்ளச்சாரம் பாது பாட்டில் 10 நாளா 3 நாளா குழம்பு தூக்கமே கிடையாது. நான் சொன்னேன்ல 4 நாளுக்கு ஒரு வாட்டி ஏறுது இறங்குதுன்னு இதான் பக்கத்து வீட்டுல 1000 நடக்கும். அதை பத்தி நமக்கு என்ன பண்ணீங்க? பக்கத்து வீட்டுல சாரை காசுங்க 10 ரூபாய் சொல்லிக்கலாம். நாளைக்கு ஏதாவது இந்த பக்கம் சாரை வாடை வந்தது உன்னை உண்டு இல்லன்னு சொல்லிடுறேன். உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்துட்டேன். போயா பரட்டு தலையா அவங்க எடுத்த எல்லாம் சரியா போடுங்க இருக்குது. அப்பா இதை போச்சுக்கிட்டேன் நான் விடமாட்டேன். என்ன வேடிக்கை பார்த்தாச்சுல? போங்க எல்லாரும் போங்கயா. இவ என்ன இப்படி கத்துறா? பெரிய வீர போயா. இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு போங்கயா. யோ என்கிட்ட வாலாட்டினல நாளைக்கு உன்னை என்ன பண்ற பாரு. என்ன கே பாலி ஐயோ அந்த பேரை சொல்லி கூப்பிடாதே நான் போலீஸ் தேடி நிக்குது நீ கபாலின்னு கூப்பிடு. என்ன எப்படி ஆயிட்ட காரு பங்களா கோட்டு சுடி இதெல்லாம் என்ன ஆச்சு? அதை ஏன் கேக்குற இந்த 2ஆம் நம்பர் பிசினஸ் ஒண்ணு பண்ணி நின்றன அது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் அமைக்கணும் பூட்டானுங்க இத்த கையில குத்துட்டு இந்த வீட்டு உள்ள ஒரு ஓரமா பழம் வண்டி நிறுத்தி வச்சிருந்த அத்தையும் தள்ளின்னு பூட்டானுங்க. எப்போ நியாயமான பிசினஸ் தான் நிலைக்கும். தெரிஞ்சுக்கினேன் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. பொண்டாட்டி குழந்தைங்க தங்கச்சி யாரும் சாப்பிடல. என்னைக்காவது ஒரு நாள் நீ இப்படி ஆவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அன்னைக்கு நீ கொடுத்த பணம் அப்படியே வச்சிருந்த. இந்தா நான் எப்ப கொடுத்தேன்? எந்த பணம்? டிப்பு. நீ கூட அதை சொல்லாத நீ புடி. நீ சொன்னிய 1ஆம் நம்பர் பிசினஸ் வாழைப்பழமே விக்கிற கனவுல வந்தா கூட பரவாயில்ல. முதல்ல அது பண்ணு.